ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிமதி சமையல். அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். எல்லாருமே பொங்கலுக்கு பாயாசம்லாம் செய்வோம். அதில் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலான்றதுக்காக இந்த சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, அதே சமயம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு முதல்ல ஜவ்வரிசி தேவையான அளவு ஊற வச்சுக்கலாம். நான் 1 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். இப்போ நான் 3 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சக்கரவள்ளி கிழங்கு சீசன் தான். ஸோ இதை வச்சு நம்ம பொங்கலுக்கு சூப்பராக ஒரு பாயச ரெசிபி செஞ்சிடலாம். இது 3த்தையும் இப்போ நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுத்தா ஒரு சில குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ பாயாசம்னா பிடிக்காத குழந்தைங்களே இல்லை. அது கூட நம்ம செஞ்சு தரும்போது அவங்களுக்கு சூப்பராக கொடுத்துடலாம். இது இப்போ தோலை எல்லாம் சீவியாச்சு. சீவிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு காய் சீவுறதை வச்சு நல்லா பொடியாக சீவி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. அதே டைமில் நம்ம குழந்தைங்களுக்கு சத்தான இந்த சக்கரவள்ளி கிழங்கையும் கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய சைஸு விருப்பப்பட்டாலும் நீங்கள் அது மாதிரியே சீவிக்கலாம். ஸோ இப்போ வந்து கடாய் வச்சு நல்லா சூடாகிடுச்சு. இதில் நெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ நம்ம சீவி வச்ச சக்கரவள்ளி கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். நெய் வாசத்தோடு இந்த சக்கரவள்ளி கிழங்கும் இந்த வாசனை சேர்ந்து சூப்பராக இருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அடி பிடிச்சிடாமல் நல்லா இந்த நெய் ஃபுல்லாக இதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நான் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த நெய்யில் அந்த சக்கரவள்ளி கிழங்கு எல்லாமே மிக்ஸ் ஆகணும் அந்த போல். ஸோ இப்போ வதக்கிட்டு இதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவையான மாதிரி ஊற்றி நல்லா கட்டிகள் இல்லாமல் பிரித்து விட்டுருங்க. இப்போது கிழங்கு வந்து கொஞ்சமாக வெந்திருக்கு. இதில் நம்ம ஜவ்வரிசியை உடனே சேர்த்துக்கலாம். எப்போவும் இது காயெல்லாம் சீவுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜவ்வரிசி ஊற வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது ஜவ்வரிசி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஏன்னா நம்ம நல்லா ஊற வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாலும் சேர்க்க போகிறோன்றதுனால தண்ணி வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா ஜவ்வரிசி வேக வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்த பிறகு பால் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். அதாவது காய்ச்சி வச்ச பால் இல்லைங்க, நான் பச்சையாக தான் சேர்த்துருக்கேன். அந்த பால் கொதிக்கும் போது இந்த ஜவ்வரிசி சக்கரவள்ளி கிழங்கு எல்லாமே சேர்ந்து வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பாலை ஊற்றி நல்லா இந்த மாதிரி பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த பாயசத்துக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இவ்வளோ கொஞ்சம் எடுத்து ஊற்றும் போதே தண்ணியாக வருது பாருங்கள். இவ்வளோதான். இப்போ தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதனால் 1 ஸ்பூன் அளவு தான் நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன், பெரிய ஸ்பூனில். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அடி பிடிச்சிரும், அதுக்காக தான் நம்ம கிழங்கு போட்டு செய்கிறோம் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து முந்திரி திராட்சை ஏலக்காய் வந்து நம்ம தாளித்து நெய்யில் தாளித்து கொட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ மறக்காமல் நீங்களும் இந்த பொங்கலுக்கு செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரிமதி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.